இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 17ஆம் நாள் 31/5/2026 மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:52 லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பௌர்ணமி பிற்பகல் 2:45 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பிரதமை வருகின்றது. நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் மாலை 4:46 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு கேட்டை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:51 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:46 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சாதகமாகவும் உணர்வீங்க. உங்களுக்குள்ள இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். சுமயோஜித புத்தியுடனும் செயலாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதில் உறுதியாகவும் இருப்பீங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். அவ்வப்பொழுது சோர்வாகவும் உணர்வீங்க. பணிகளை திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற முன்கோபத்தினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பணத்தை முடிந்த அளவிற்கு சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிக்கனமான நடவடிக்கைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வேலை அதிகமாக இருப்பதன் காரணமாக சற்று உடல் அசதியும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். மன உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பங்கு பரிவர்த்தனைகள்ல சிறப்பான உயர்வும் இருக்கும். வருமானத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டில் இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் கேட்ட உதவிகளை செய்தும் தருவாங்க. அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய அவசரங்களுக்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால் ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை நீங்க கண்டுகொள்ளவும் வேண்டாம். ஆரோக்கியத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்பத்தை பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். வெளிவட்டாரத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. வாகனங்களினால அடிக்கடி சின்ன சின்ன செலவுகளும் ஏற்பட்டு நீங்கும். பணப்பற்றாக்குறைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல பாக்கிகளை எல்லாமே நயமாக பேசி வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல பணிகளை போராடியாவது முடிக்கவும் செய்வீங்க. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எடுத்த வேலைகள்ல சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். தைரியமாகவும் செயல்படுவீங்க. உங்களுடைய பலமும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீதிமன்ற வழக்குகள்ல வெற்றியும் உண்டாகும். பணியிடத்துல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் வர்த்தகம் போன்றவற்றில லாபத்தையும் பார்த்து விடலாம். பிள்ளைகள் தொடர்பாக வெற்றி பெற்றும் விடுவீங்க. மாலை இரவு சில புதிய திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. ஆடம்பரமான பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். மறைமுகமாக இருந்து வந்த தடைகள்ல வெற்றியும் காண்பீங்க.
ஆன்மீகத்துல நாட்டமும் அதிகரிக்கும். சமூக பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உடன் பிறந்தவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளியூர் சார்ந்த பயணங்கள் கைகூடியும் வரும். எதிர்பாராத சில செலவுகளினால சேமிப்புகளும் குறையலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:46 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாகவும் இருங்க. சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு அவ்வப்பொழுது அவநம்பிக்கை மற்றும் மன அமைதியின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது தாங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புத்திசாலித்தனமாக செயல்படுவதும் நல்லது. சக பணியாளர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. யாரையும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையுடன் சகஜமாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நட்பான அணுகுமுறையுடன் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகள் சற்று அதிகமாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தைரியமாகவும் செயல்படுவீங்க. சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. சில முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும். மந்தமாக இருந்து வந்த விற்பனை நல்லபடியாகவும் நடைபெறும். சில யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்து இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில் துறையில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பங்கு சந்தையில லாபத்தையும் பார்த்து விடலாம். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அரசு வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வேலை இடங்கள்ல ஏற்பட்டு இருந்த சின்ன சின்ன தவறுகளை எல்லாமே சரி செய்தும் கொள்வீங்க. குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில ஆடம்பர செலவுகளும் இருக்கும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குடும்ப விஷயங்களை வெளியில பேசவும் வேண்டாம். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்து வந்த தனவரவும் கைக்கு வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்களுடைய வருகையினால வீடும் களை கட்டும். எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். தந்தையின் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் இழுபறிக்கு பிறகு தங்க முடியும். சகோதரர்கள் கேட்கின்ற உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. சிலருக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல கடின உழைப்பும் தேவைப்படலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று சில அவசரமான வேலைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எவ்விதமான தயக்கமும் தடுமாற்றமும் இன்றி செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளை சரியாக முடிக்க வேண்டும் என்ற உத்வேகத்துடனும் இருப்பீங்க. கடமைகளை நல்ல முறையில நிறைவேற்றவும் செய்வீங்க. நிதி திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. தொழில நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று பூர்வீக சொத்துக்கள் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். நண்பர்களுடைய வட்டாரமும் விரிவடையும். எதிர்காலம் தொடர்பான தெளிவும் உண்டாகும். இலக்கியத்துல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. கற்பனை துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். மூத்த சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய செயல்களை முடிப்பதில் சற்று கடினமாக உணரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிலுவையில் இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சவால்களை சந்தித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குறித்த நேரத்தில் வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். வருத்தமான மனநிலையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். சில முரண்பாடுகளுக்கு பின்பு நல்ல ஒரு தெளிவையும் காண்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலையில உயர்வும் இருக்கும். இது மன மகிழ்ச்சியையும் உண்டாக்கும். சிலருக்கு வீட்டு பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானமும் அதிகரிக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழில் சம்பந்தமான முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். குழந்தைகளுடைய எதிர்கால விஷயங்கள்ல அக்கறையாகவும் இருப்பீங்க. பணவரவு தாராளமாகவும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். கல்வியில மேன்மையும் உண்டாகும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல வியாபாரத்தை அணுகவும் செய்வீங்க. இது உங்களுக்கு நல்ல வகையில கை கொடுப்பதாகவும் இருக்கும். தொழில இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். மனைவியினுடைய அதிரடியான பேச்சுக்கள் மனதை ஏதாவது சங்கடப்படுத்துவதாகவும் இருக்கலாம். அவசரமான வேலைகளாக இருந்தாலுமே கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். குடும்ப வருமானத்தை உயர்த்துவதில் புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல மதிக்கவும் படுவீங்க. நிறைவாகவும் உணரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மனதுல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். பேச்சுக்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களை எதிர்பார்க்காமல் உங்களுடைய வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். உங்களுடைய வேலைகளை நல்ல முறையில் அணுகவும் செய்வீங்க. புதுமையான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில சிக்கலான வேலைகளையுமே சாதாரணமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தனம் சார்ந்த நெருக்கடிகளும் குறையும். புத்திரர்கள் பற்றிய சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். எளிமையான வேலைகளையும் கூட ஒன்றிற்கு 2 முறை அலைந்து திரிந்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். இன்று சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் காண்பீங்க. கல்வியில இருந்து வந்த ஆர்வமும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில தேவையற்ற செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். சாதகமாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. உங்களுடைய செயல்களை எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய செயல்திறனுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய வேலைகளை சிறந்த தரத்துடன் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்பை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. இதனை லாபகரமாக ஆக்கியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியுடனும் இருப்பீங்க. என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது.
என்ற ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில காட்டுகின்ற அக்கறையினால வருமானத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். வங்கியில கையிருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். அரசு வேலைகளை எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நன்மைகளும் உண்டாகும். இன்று அலுவலகத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல சில நேரங்கள்ல நீங்க அலட்சியமாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல மட்டும் கவனமாகவும் இருங்க. வீட்டு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய கல்வி செலவு போன்றவைகள் நிறைவேற்றப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்மறையான எண்ணங்களும் நீங்கும். உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மனதிற்கு இதமான செய்திகளும் வந்து சேரும். எதிலும் அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை கவருவதற்காக சில சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. அலுவலகத்துல அமைதியான போக்கும் காணப்படும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். சில அனுகூலமான நாளாகவும் இருக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வீண் செலவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்று சில கடுமையான வேலைகளையுமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை தொடர்பாக ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில புதிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலாளர்களுடைய செயல்பாடுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களிடத்துல அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் கொள்வீங்க. எதிர்காலம் சார்ந்த முயற்சிகள்ல விழிப்புணர்வுடனும் இருப்பீங்க. மனதளவுல புதுவிதமான தன்னம்பிக்கையும் உண்டாகும். எதிலும் சிக்கனமாக செயல்படுவதும் நல்லது. உறவினர்களிடத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் குறையும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் குறையும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு துடிப்பான நாளாகவும் இருக்கும். அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. பணியிடத்துல கூடுதல் பொறுப்புகளும் இருக்கும். கவனமாகவும் சிறப்பான திட்டமிடுதல்களுடனும் இருப்பதும் நல்லது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவுல இன்று உங்கள் துணையிடத்துல விஷயங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாங்க. அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் கோபத்தை வெளிப்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அவர்களிடத்துல சகஜமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் போதிய அளவிற்கும் இருக்கும். கணிசமான தொகையை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் இதனை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். யோகா போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கமான நாளாகவும் அமையும். வியாபாரத்துல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லதுதாங்க. பணியாளர்களிடத்திலும் கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். சிலருக்கு குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். கணவன் மனைவி உறவு கலகலப்பாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வேலை பளு சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முழு முயற்சியோடு எந்த ஒரு செயல்களிலுமே இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய கண்ணோட்டத்துடன் தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. சின்ன சின்ன செலவுகளினால தடுமாற்றங்களும் ஏற்படலாம். வாகனங்களில கவனமாக சென்று வருவதும் நல்லது. நேரம் தவறாமல் வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
போன்ல வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். கம்பீரமாக பேசி சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன வசதிகளும் பெருகும். வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. இன்று உத்தியோகத்துல தலைமைக்கு நெருக்கமும் ஆவீங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்கள் கிடைப்பதுடன் ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று ஒரு துறையிலோ அல்லது இடத்திலோ உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய ஆதிக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில விமர்சனங்களும் ஏற்படலாம். இதனை நீங்க பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். கனிவான பேச்சுக்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். புதிய வகை உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தாரினுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகத்தையும் பெற்றுவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மையும் குறையும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடைய வளர்ச்சி இன்று சாதகமாகவும் இருக்கும். அவ்வப்பொழுது நீங்க தனிமையாகவும் உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில முன்னிலைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். பதட்டத்துடனும் பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை தவிர்த்தும் கொள்ளுங்க. அவர்களிடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். பண பரிவர்த்தனைகளுக்கான ஆவணங்களை முறையாக பராமரிப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு ஆரோக்கியத்துல மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது தாங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு சொந்த ஊருக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்நுட்பத்துடனும் செயல்படுவீங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். எதிர்ப்புகளினால இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். பொருளாதார வரவுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவுக்கு தகுந்த செலவுகளும் இருக்கும். எதிரிகளினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். மேன்மையும் உண்டாகும். லாபத்தையும் பெற்றுவிடலாம். எந்த ஒரு தடையையும் தாண்டி செல்லக்கூடிய மன உறுதியுடனும் இருப்பீங்க. கணக்கு வழக்குகள்ல கவனமாகவும் இருங்க. மன சங்கடங்களினால இரவு நேர தூக்கம் இல்லாமல் தவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சின்ன சின்ன தடைகளை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. அவசரப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். சில அவசியமில்லாத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு மனதில் இனம் தெரியாத சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பிள்ளைகளினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகாரிகளிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களை அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. இறை சார்ந்த பணிகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க.
இன்று புதிய முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. சகோதரர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பொருளாதார நிலையில ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். பணி தொடர்பான அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தேவையற்ற சச்சரவுகள்ல சிக்கிக் கொள்ளவும் வேண்டாம். சக ஊழியர்கள் அல்லது மேலதிகாரிகள் இடத்துல வாக்குவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். யாரிடத்திலும் கண்டிப்பாக பேசவும் வேண்டாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கத்தங்க செய்யும். புத்திசாலித்தனமாக செயல்படுவதும் நல்லது. எதிர்காலத்தை மேம்படுத்தக்கூடிய விதத்துல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு சகஜமான நகைச்சுவையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. சில பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதன் மூலமாக ஆறுதல்களும் உண்டாகும். முறையான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. பணிகளை சிறப்பாக ஆற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலமாக வெற்றியும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உணர்ச்சி வசப்பட்டு யாரிடத்திலுமே கோபமான உணர்வுகளை வெளிப்படுத்தி விடவும் வேண்டாங்க. இது உறவுல மகிழ்ச்சியை பாதிப்பதாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்திலையும் சரி வெளியிடங்களிலும் சரி என்று கனிவுடன் பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அஜாக்கிரதையின் காரணமாக பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு பல்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில என்று முன்னேற்றமும் இருக்கும். சில முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல வேலைகளை இப்பொழுது தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன நிம்மதியும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில லாபத்தையும் பார்த்துவிடலாம். வியாபாரத்துல வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார வரவும் இருக்கும். வேலை இடங்கள்ல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்க நினைத்த செய்திகளும் வெளியூர்ல இருந்து வந்து சேரும். நண்பர்கள் இப்பொழுது பக்க பலமாகவும் இருப்பாங்க. இன்று சில வேலைகளை நீங்களே இறங்கி செய்வதும் நல்லது தாங்க. யாரிடத்திலும் கோபப்படவும் வேண்டாம். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாகவும் இருங்க. வரவு செலவு அறிந்து செயல்படுத்துவதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று ஒரே முயற்சியில ஓரிரண்டு வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். முக்கியமான கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். சில வீண் செலவுகளை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. கையிருப்பை காப்பாற்றிக் கொள்வதும் நல்லது. புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுமான வரை வீண் அலைச்சல்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது தாங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். பிள்ளைகளினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். மனதுல புதுவிதமான தெளிவுடனும் காணப்படுவீங்க. வியாபார பணிகள்ல மேன்மையுடனும் இருப்பீங்க. வாகன பழுதுகளை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. தனம் தொடர்பான நெருக்கடிகளும் குறையும். எதிர்பாராத சில திருப்பங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப அனுகூலமும் உண்டாகும். சக ஊழியர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். பிள்ளைகளினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். குறைந்த முயற்சியிலேயே நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். நம்பிக்கை உணர்வுடனும் இருப்பீங்க. இதனால சிறப்பாகவும் உணர்வீங்க. முக்கியமான சந்திப்புகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மும்முரமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக எடுத்துக் கூறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அவர்களை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையிலே இன்று சகஜமான போக்கும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சேமிக்கக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. வியாபாரம் நல்ல முறையிலும் நடைபெறும். தொழில் துறையிலும் மேன்மையும் உண்டாகும். வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்திற்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொருள் சேர்க்கையும் இருக்கும். வேலை இடங்கள்ல புதிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் இடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் வரவும் இருக்கும். எப்படி செய்ய வேண்டும் என்ற நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. தன்னம்பிக்கையோடும் செயல்படுவீங்க. உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் இப்பொழுது மீண்டும் வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல சோம்பேறித்தனமான போக்கினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே அலட்சியமாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். பிள்ளைகள் மீது கோபத்தை வெளிப்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதையுமே திட்டமிட்டு செய்வதும் நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படலாம். இன்று வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். புதிய முயற்சிகள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்களும் ஏற்படலாம். தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்திகரமான நாளாகவும் அமையும். உறவினர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. புதிய முயற்சிகள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். பணியிட சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய வேலைகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கவும் செய்வீங்க. பணிகளை ஒழுங்குமுறைப்படுத்தி உற்சாகத்துடனும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதன் மூலமாக உறவிட நன்மதிப்பையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். போதிய அளவிற்கு பணமும் கையில இருக்குங்க. பண தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த ஆற்றலுடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சில மகிழ்ச்சியான செய்திகளும் தேடியும் வரலாம். அக்கறையோடு தொழில்ல வெற்றியும் காண்பீங்க. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். இன்று பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டை அழகுபடுத்தவும் செய்வீங்க. போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பொருள் வரவும் இருக்கும். தொழில் லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நிறைவேறும். நீண்ட நாள் எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். தேவையான உதவிகளையும் செய்வீங்க. பிள்ளைகளிடத்துல அக்கறையாகவும் நடந்தும் கொள்வீங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும்.
பண பரிவர்த்தனைகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. புதிய நண்பர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. மனைவி இடத்துல மாறுபட்ட கருத்துக்களை கூறவும் வேண்டாங்க. அவர்களிடத்துல ஒத்துழைப்புடன் சென்று விடுவதே நல்லதுதாங்க. எதையும் நல்ல ஒரு திட்டமிடுதல்களுடன் ஈடுபடவும் செய்வீங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். வேற்று மதத்தினரும் உதவிகளும் செய்வாங்க. பயணங்களினால புத்துணர்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். சில வீண் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. சில தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். நெருக்கமானவர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சியினால மாறுபட்ட சூழ்நிலைகளும் உண்டாகும். விவசாய பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். விலகி இருந்தவர்களும் விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக நிமித்தமான சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. மற்றவர்களுடைய வளர்ச்சிக்கு இது ஆதரவாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். புதிய பிரமுகர்களுடைய அறிமுகத்தினால ஆதாயமும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் அமையும். அலைச்சல்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழ்நிலைகள் பரபரப்பாகவும் இருக்கும். ஓய்வெடுக்க கூட நேரமில்லாத அளவிற்கு அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவில கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிப்பதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பை கணிசமாக உயர்த்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில வருமானமும் இருக்கும். இதனை முதலீடுகளாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன அமைதியாகவும் உணர்வீங்க. தேவையற்ற பதட்டங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் நிறைவேறும். தொழில சிறப்பான லாபத்தையும் பெறலாம். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். வெளிவட்டாரத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணியிட மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வங்கி இருப்பும் அதிகரிக்கும். வீட்டு தேவைகளும் பூர்த்தியாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். மன நிம்மதியும் உண்டாகும். சில ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்து வந்த உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவி இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய வீட்டு குறைகளை மற்றவர்கள் இடத்துல பேசவும் வேண்டாம். அலுவலகத்துல சக ஊழியர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை சரியாக எழுதி வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில கட்டுப்பாடுகளை எல்லாமே நீங்க ஒழுங்காக வழிநடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சொந்த பந்தங்களும் வீடு தேடியும் வருவாங்க. வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில ஒப்பந்தங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். மனதில் உற்சாகமும் பெருக்கெடுக்கும். சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலக பணிகள்ல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சட்டம் சார்ந்த சில நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க.
பண வரவுல ஏற்ற இறக்கமான சூழலும் உண்டாகும். மற்றவர்களுடைய தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. நேர்மைக்கு உண்டான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. என்ற ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். எதிரிகளுடைய வகையில சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்குமான நாளாகவும் இருக்கும். சில சமயங்கள்ல நீங்க பொறுமையின்றி செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பதும் நல்லது. சில கடினமான சூழ்நிலைகளையும் கடந்து வரவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்வதும் நல்லது. கவனமாக செயலாற்றுவதும் நல்லது. திருமண உறவுல என்ற அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் உங்கள் துணை இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உங்கள் துணை இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். அஜாக்கிரதையின் காரணமாக பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சில சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்களும் நீங்கும். தொழில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல இருந்து வந்த இடர்பாடுகளும் நீங்கும். அரசு வழியில எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். அலுவலகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விருப்பப்பட்ட இடத்திற்கு பணி மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பார்ட்னர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளிநாட்டில இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்றைய நாள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வெளியில் சென்று வரும்பொழுது கதவை நன்றாக பூட்டிவிட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. மனைவியினுடைய மனம் கோணாமல் பேசவும் செய்வீங்க. பங்குச் சந்தையில கவனமாக இருப்பதும் நல்லது. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பிள்ளைகளும் உங்களுடைய சொல்படியும் நடந்தும் கொள்வாங்க. பணவரவு திருப்திகரமாகவும் இருக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல வேலையாட்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். தடைப்பட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மற்றவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வாகனத்துல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாகவும் இருங்க. எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை இருந்தாலுமே சக பணியாளர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். அரசு சார்ந்த செயல்பாடுகள்ல விவேகத்துடன் இருப்பதும் நல்லது. சிறு பணிகள்லையும் கவனமாகவும் இருங்க. தொழில் நிமித்தமான முதலீடுகள் செய்வதில் கவனமாகவும் இருங்க. விளையாட்டான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. எதிலும் கோபமின்றி செயல்படுவதும் நல்லது. வழக்கு சார்ந்த பணிகள்ல கவனமாகவும் இருங்க. உறவினர்களுடைய வழியில விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய வழியில செலவுகளும் ஏற்படலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டமான வாய்ப்புகளையும் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. பணியிட சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய திறமைகளுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களிடத்துல காணப்படுகின்ற நம்பிக்கையின் காரணமாக இன்று உயர்ந்த நிலைக்கும் செல்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு சிறப்பாகவும் இருக்கும். உங்களிடத்துல திருப்திகரமான போக்கும் காணப்படும். வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. நம்பிக்கையுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. என்று மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்குங்க. தேர்வுல நல்லபடியாக தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வியில உங்களுக்கு இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். குடும்பத்துல மன நிம்மதியும் இருக்கும். மகிழ்ச்சியும் உண்டாகும். தொழிலை நல்ல முறையில நடத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். கொடுக்கல் வாங்கல் தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். குடும்பத்திற்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு வேலையுமே முனைப்புடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முன்னேற்றமும் உண்டாகும். உறவினர்களுடைய செயல்கள்ல சிரமப்படவும் வேண்டாம். தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அரசு ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை நல்ல முறையில பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வீட்டு பிரச்சனைகள்ல தலையிடவும் வேண்டாம். புதிய நண்பர்களுடைய பேச்சுக்களை ஆர்வமாக கேட்கவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய மனதை புரிந்தும் கொள்வீங்க. பிள்ளைகளும் உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவாங்க. இன்று யாரிடத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். குடும்பத்தினர் யாராவது உங்களை தொந்தரவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய விவகாரங்கள்ல தலையிடவும் வேண்டாங்க. வியாபாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் அமையும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள்ல நீங்க புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இதற்கு சாதகமான போக்கும் காணப்படும். மற்றவர்களுக்கு ஏதாவது உதவிகளையும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது மன நிம்மதியை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். இன்று சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்து வந்த நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல அவசரமான முடிவுகளையும் எடுப்பீங்க. வாழ்க்கை துணையின் வழியில ஆதரவுகளும் இருக்கும். சக பணியாளர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சுபகாரிய செயல்பாடுகள் சாதகமாகவும் இருக்கும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்க்கின்றது. மனதளவுல தன்னம்பிக்கையாகவும் உணர்வீங்க. வெளியூர் பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். வணிகம் சார்ந்த செயல்பாடுகள்ல சிந்தனை திறனுடனும் செயல்படுவீங்க. புதிய நபர்களினால மாற்றங்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் அன்னை மீனாட்சியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் மேம்படும். சில செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.